வணக்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, எல்ஐசி ஆஃப் இந்தியா சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர். 24 வருடமா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் நான் இருக்கேன். நான் கற்றுக்கிட்டது ஒன்றே தாங்க. ஏதாவது ஒரு பாலிசி நிறைய பேர்னால விரும்பப்படுது, நிறைய பேர்னால வாங்கப்படுது அப்படின்னா அந்த பாலிசியில் ஏதாவது ஒரு சூட்சமம் இருக்கும். நமக்கு புரிஞ்சுதா, நமக்கு பிடிக்குதாங்கிறது ரெண்டாவது விஷயம். நிறைய பேர் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, நிறைய பேர் ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அந்த பொருளில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்னு எனக்கு கவலை இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஜீவன் லாப் அப்படி ஒரு அதிசயமான பாலிசி. பர்பஸாக அப்படி அமைஞ்சுதா, அதுவே அமைஞ்சுதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு அதிசயமான பாலிசி. அந்த பாலிசி பற்றி இன்னைக்கு இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜீவன் லாப் இப்படி பேசினா பிக் பாலிசி வரும். நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன். இது மேக்சிமம் முகவர்களுக்கான பயிற்சி வகுப்பு. அதனால டீட்டெயில்டாக போகும், ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும். கஸ்டமர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அவேர்னஸ்க்கும் எஜுகேஷனுக்கும் புரிதலுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுதான் வித்தியாசம். கஸ்டமர் பார்த்துட்டு கிறிஸ்பாக இருக்கணும் சார்னு சொல்லாதீங்க. திஸ் இஸ் எ ட்ரைனிங் செஷன். இது விற்பனை செஷன் அல்ல. எந்த விதமான பேக்ரவுண்ட் இதுக்கு பின்னால் கிடையாது. எங்கள் டீமுக்கு கொடுக்குற இது ஒரு ட்ரைனிங். அப்போது கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்குன்னு தெரிஞ்சு உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது என்ன மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும், என்ன மாதிரியான டாப்பிக்கில் நாங்கள் பேசினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மாதிரி டாப்பிக்கை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு அது மாதிரி கொண்டு வந்து தர்றேன். ஓகே நண்பர்களே, சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ஜீவன் லாப் இப்படி பேசினா பிக் பாலிசி வரும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன சார் ஜீவன் லாப்? ஆமாம் சார், ஜீவன் லாபுங்கிறது எல்ஐசியோட ஒரு பாலிசி. சில வருடங்களுக்கு முன்னால் வந்தது. இப்போ தான் தவழுது. குழந்தை பிறந்து தவழ்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜி ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கிறார். ஆனால் இவர் பண்ணுற சாதனைகள், இந்த ஜீவன் லாபோட சாதனைகள் அதிசயமாக இருக்கு சார். நம்பர் ஆஃப் பாலிசி கடந்த 23-24 வருடத்தில் 56 லட்சம் பாலிசி வித்திருக்கு இந்தியா ஃபுல்லாக. சார் 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 56 லட்சம் பாலிசிகள் வித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25% மொத்த பாலிசி விற்பனையில் கிட்டத்தட்ட 25% பிரீமியம், சாரி என்ஓபி நம்பர் ஆஃப் பாலிசி இந்த பாலிசியிலிருந்து மட்டுமே வந்திருக்கு. அப்படின்னு எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட 2 லட்சம் 2.25 லட்சம் பாலிசி விற்குது. 2.25 கோடி. 56 லட்சம் ஜீவன் லாப் பாலிசிலேயே விற்குது. நல்லா புரிஞ்சுதா நண்பர்களே? 100 பேர் பாலிசி இன்னைக்கு இந்தியாவில் எடுத்திருக்காங்கன்னா 25 பேர் 26 பேர் என்ன பாலிசி எடுக்கிறான்? ஜீவன் லாப் தான் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் பிரீமியம் ஃபர்ஸ்ட் கட்டுறான் இல்லையா? பிரீமியம் இந்தியா ஃபுல்லா 6.5 crore 6500 கோடி. இந்த ஜீவன் லாப்ல மட்டுமே எல்ஐசிக்கு வருமானம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 15%. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பாலிசி நிறைய விற்குது, நிறைய பணம் கொடுக்குது அப்படின்னா அங்க சூட்சமம் இருக்குது. நமக்கு புரியலாம், புரியாம இருக்கலாம். ரொம்ப லோக்கலா எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்பவுமே கூட்டம் குறையிறதுல சார் திருப்பதியில எப்பவுமே ஹஜ் பயணி போறவர்கள் எண்ணிக்கை கம்மியாகிறதே இல்லை, கூட்டமா இருக்கு. ஜெருசலம், வாட்டிக்கன், என்ன வேணாலும் எந்த மதம் வேணாலும் எடுத்துங்க, அங்க போறாங்கன்னா அங்க என்ன போய் இருக்கு சார். அது நமக்கு புரிஞ்சிடலாம், புரியாம இருக்கலாம். பட் ஆனா உண்மை என்னங்க, அங்க என்னவோ இருக்கு. அங்க ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது, அங்க ஏதோ ஒரு மிராக்கிள் இருக்கு, அங்க ஒரு மேஜிக் இருக்கு. அதே மாதிரிதான் நண்பர்களே ஜீவன் லாப். ஏன் இவ்வளவு கண்ணா பின்னான்னு விற்குது? 10 பாலிசி இன்னைக்கு இந்தியாவில் சோல்ட் ஆகுது, விற்கிறாங்கன்னா சார் 4 பாலிசி அந்த பாலிசி தான், ஜீவன் லாப் தான். அல்லது அந்த பாலிசி பற்றி சொல்லிட்டு நீங்கள் எந்த பாலிசி பற்றி சொன்னீங்கனாலும் அங்கேயே தான் வந்து நிற்பாங்க கஸ்டமர். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நான் பார்த்துருக்கேன். ஜீவன் லாப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தது 10 பாலிசி வேணாலும் சொல்லுங்கள். இல்லை சார் இந்த ஃபர்ஸ்ட் சொன்னதான் சார் கரெக்டும்பாங்க.
10 பாலிசி சொல்லிட்டு கடைசியில ஜீவன் லாப் சொன்னீங்கன்னா, ஏன் சார் இதை தான் சார் நீங்க முதல்ல சொல்லணும்பாங்க. தட் இஸ் அ ஜீவன் லாப் மேஜிக் பாலிசி. இந்த மேஜிக் பாலிசியினுடைய இன்னைக்கு பெனிஃபிட் என்ன, எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இன் டீட்டெயிலாக பார்க்க போறோம் நண்பர்களே. இந்த பாலிசி எவ்வளவு விற்குதுங்கிறத சொல்லிட்டேன், எவ்வளவு பிரீமியம் வசூல் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அடுத்தது நான் போறேன் சில பேசிக் விஷயங்களை சொல்லி போட்டு நான் உங்கள்கிட்ட போறேன். சரிங்களா? பொதுவாக மக்கள்கிட்ட சேவிங்ஸ் மெத்தடுன்னு ஒன்று இருக்கும் சார். நான் என்ன பண்ணுவேன், சம்பளம் வாங்குறவனா இருப்பேன், பிஸ்னஸில் சம்பாதிக்கிறவனா இருப்பேன். எனக்கு ஒரு மெத்தட் இருக்கும், நான் எப்படி சேவ் பண்ணுறேன், நான் எப்படி செலவு பண்ணுறேன். எப்பவுமே மெத்தட் ஒன்று என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இன்கம் வரும். அதாவது எனக்கு சம்பளம் வரும், பிஸ்னஸில் வரும், கடையில் வரும், ஏதாவது ஒரு இடத்துல இருந்து மாதம் மாதம் எனக்கு பணம் வரும். அதை நான் என்ன பண்ணுவேன்னா கமிட்மெண்ட்டுக்கு பண்ணுவேன் முதல்ல. நீங்களும் அப்படித்தான். கமிட்மெண்ட் என்ன, ஸ்கூல் ஃபீஸு, மளிகை கடை, வாடகை, இஎம்ஐ சார், இதெல்லாம் கமிட்மெண்ட் சார், கட்டணும் சார். இதெல்லாம் நான் முதல்ல கட்டுறேன். யாராவது உங்கள்கிட்ட வந்து ஒரு ஏஜென்ட் கேட்பார், சார் ஒரு எல்ஐசி பாலிசி போடுங்க சார். சார் சம்பளம் வாங்கணும்னு இதுக்கே பத்த மாட்டேங்குது சார். எப்படி வீட்டு வாடகை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மளிகை சாமான் வாங்கணும், பெட்ரோல் அடிக்கணும், கடன் வாங்கினதுக்கு கடன் கட்டணும், கல்யாணத்துக்கு போகணும், நகை வாங்கணும், காட்சிக்கு போகணும், என்டர்டெயின்மெண்ட் போகணும், சாப்பாடு, இது எல்லாமே பேசுவோம். தட் இஸ் அ கமிட்மெண்ட். மிச்சம் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் சார். மிச்சமே 500 ரூபா தான் சார் ஆகுது, 500 ரூபாய்க்கு ஒரு சீட்டு போடுறேன் சார், ஒரு நகை சீட்டு கட்டுறேன் சார், ஒரு சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார், ஒரு பாலிசி போடுறோம் சார். பாலிசி கேட்டால் என்ன சொல்லுவோம், இப்படி ஒரு மெத்தட் இருக்குது, சேவிங்ஸ் மெத்தட். நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி இன்கம் வரும் என்ற கமிட்மெண்ட்டை முதல்ல பார்ப்பேன், என்ற அன்றாட செலவுகளை முதல்ல பார்ப்பேன், மிச்சம் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அப்படின்னா சேமிப்பேன். இது ஒரு மெத்தட். இப்படி ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடுக்காரங்களுக்கு, இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நண்பர்களாம், ஒருவேளை ரிஸ்க் வந்தால், ரிஸ்க்னு என்ன சார், அவர் இல்லாம போயிட்டால், சம்பாதிச்சுட்டு இருக்கிற அந்த மனிதன் இல்லாம போனார்னா என்ன ஆகும் தெரியுங்களா? வாட் ஹேப்பன் இஃப் ரிஸ்க் என்ன ஆகும்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோஃபில் ரீஸ்டோரேஷன் போம். அது என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க, இன்கம் அவுட் ஆயிரும். எப்படி இன்கம் அவுட்? இன்சூரன்ஸ் எப்படி இருக்கும், வந்திருக்கும், பண்ணியிருந்தா தான், ஆனா வரல, என்ன ஆயிருங்க? இன்சூரன்ஸுங்கிறது அந்த ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாம கமிட்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஒரு அந்த சேவிங்ஸ் பேட்டர்ன், அவரு இன்சூரன்ஸ் பண்ணாம இருந்தார்னா அவரை எங்க பண்ணும், கொண்டு போய் கமிட்மெண்ட்ல பெருசா நிறுத்திடும். இதுதான் ஒரு இன்சூரன்ஸ் இல்லாம அல்லது கமிட்மெண்ட் மட்டுமே முதல்ல பார்த்துட்டு செலவை கடைசியா வச்சுட்டு இருந்தாருன்னா வர்ற தப்பு. ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே கஸ்டமர்கிட்டையும் சரி நீங்களும் சரி முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய சேவிங்ஸ் பேட்டர்ன் என்ன, நான் இன்கம் வருது, நான் என்ன பண்றேன், சேமிக்கிறது இல்லை, முதல்ல கமிட்மெண்ட் வைக்கிறேன், அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தா தான் சேமிக்கிறேன். இப்படி உங்க கஸ்டமர் சொன்னாலும் சரி, நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் சரி நண்பர்களே, இது ஒரு தப்பான மெத்தடு, ஆல்டர்னேட்டிவ் இல்லாத மெத்தடு. அதுக்கு பதிலாக நீங்க இன்கம் வருது சார், நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் சார், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிறேன் சார். சார் நான் வந்தோடனே முதல்ல இன்சூரன்ஸ் கட்டிடுவேன் சார், என்ன பண்ணுவேன், முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன் அல்லது இன்சூரன்ஸ் கட்டுவேன், என்னோட பாதுகாப்பு தேவையை முயற்சி பண்ணுவேன்னு சொல்லி மெத்தடு 2ல நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு ரிஸ்க் வந்தால், வாட் ஹேப்பன் இஃப் ரிஸ்க் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ்ங்கிறது என்ன பண்ணுங்க, பெரிய அளவில் உங்களை காப்பாற்றும். இன்கம் இருக்காது சார், எனக்கு தெரியும், இன்கம் நான் பெருக்கல் குறி போட்டேன், இன்கம் வராது. அப்போ ஒரு இன்கம் வந்தோடனே என்ன பண்ணிருக்கணும் அந்த கஸ்டமர் அல்லது ஒரு பர்சன், நீங்களுமே முதல்ல இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க கமிட்மெண்ட், உங்க செலவுகளை நீங்க பண்ணிட்டு இருந்திருந்தீங்கன்னா, உங்களைய ரிஸ்க் வரும்போது அந்த இன்சூரன்ஸ் பெரிய அளவில் மாறி உங்களை காப்பாற்றும். அதுக்கு தான் ஆட்டோஃபில் ரீஸ்டோரேஷன் பாங்க. சார் ஆட்டோஃபில்னா என்ன, என்னோட பக்கெட், என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு ஃபண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபண்ட் ஃபில் ஆயிரும், அதுவே ரீஸ்டோர் ஆயிரும். இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உண்டு, வேற எங்கேயுமே இந்த ஆப்ஷன் இல்லை. அதுக்கு நான் ஒரு அருமையான மெத்தட் சொல்றேன் பாருங்க நண்பர்களே, கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட். உலகத்திலேயே இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் இந்த மெத்தட் இருக்கு.
நல்லா புரிஞ்சுக்குங்க. கஸ்டமருக்கு சொல்லுங்க, அல்லது நீங்க கஸ்டமரா இருந்தீங்கன்னா நீங்களும் புரிஞ்சுங்க. கிரியேட் அண்ட் சர்வ் மெத்தட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா சார்? நீங்க ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு வீட்டில் லோன் வாங்குறீங்க, எப்படி வேணாலும் வச்சுங்க. என்ன பண்ணுவீங்க? ஹவுசிங் லோன் எடுப்பீங்க, கார் லோன் எடுப்பீங்க, பைக் லோன் எடுப்பீங்க, பரவாயில்ல. எடுத்துட்டு நீங்க நினைக்கிறீங்க என் வீட்டில் தான் கார் நிற்குது, என் வீட்டில் தான் பைக் நிற்குது, நான் தான் குடியிருக்கிற வீட்டில், அது என்னடா வீடுன்னு. இல்லை, அந்த வீடு பேங்க் காரனுக்கு சொந்தம், அந்த கார் பேங்க் காரனுக்கு சொந்தம், அந்த டூ வீலர் பேங்க் காரனுக்கு சொந்தம். ஏன்? கடன் வாங்கியிருக்கீங்க, கடைசி டியூ கட்டுற வரைக்கும் அந்த பொருள் யாருக்கு சொந்தம்? பேங்க் காரனுக்கு. அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா, சார் சேவ் பண்ணிட்டே வரணும் சார், அப்புறம் தான் சார் சொத்து கிரியேட் ஆகும். கடைசி டியூ முடிஞ்சாங்கடைசியில் தான் என்ஓசி கொடுப்பார் அந்த வீட்டுக்கு. அது இல்லாம கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட் இருக்குது. ஒரு சொத்தை சேர்த்தோம்னா ரெண்டே மெத்தட் தான், சேவ் அண்ட் கிரியேட். இஎம்ஐ வாங்குறதெல்லாம் சேவ் அண்ட் கிரியேட். சேவ் பண்ணிட்டே வரணும். 8வது வருஷம், 10வது வருஷம், 15வது வருஷம் தான் அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகும். கார் 8வது வருஷம் சொந்தமாகும். இன்சூரன்ஸ் மட்டும்தான் நண்பர்களே உலகத்திலேயே கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட் இருக்குது. சார் நான் கிரியேட் பண்ணிட்டேன், பாண்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க, என் ஒய்ஃபுக்கு நாமினின்னு போட்டு 1 கோடி எழுதி கொடுத்துட்டாங்க, என் பேர் ப்ரொபோசல் போட்டிருக்காங்க, ரிஸ்க் கவர் 1 கோடின்னு போட்டிருக்காங்க, நாமினி யாருன்னு போட்டிருக்காங்க? என் ஒய்ஃப். அப்ப அந்த 1 கோடிக்கு சொந்தக்காரங்க யாரு? என் ஒய்ஃப். மெச்சூரிட்டி சொந்தக்காரன் நான். ரெண்டையுமே எழுதிட்டாங்க. நல்லா இருந்தால் எனக்கு கொடுப்பாங்க சார், நான் நல்லா இல்லைன்னா என் ஒய்ஃபுக்கு கொடுப்பாங்க சார். எப்போ சார்? எப்போ வேணாலும் சார். கட்டி முடிக்கணுமா சார்? முடிக்க வேண்டியதில்லை சார். 15 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பாங்களா? இல்லை சார். 4வது வருஷமே இறந்து போயிட்டார் சார் அந்த கஸ்டமர். அடுத்த நாளே அந்த நாமினிக்கு பணம் கொடுத்துருவாங்க சார். சார் நீங்க இன்னும் சேவ் பண்ணவே இல்லை சார். இல்லை, கிடைக்கும். இதுதான் கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட். சார் நான் சொத்தை வாங்கிட்டேன், அப்புறமா கட்டுறேன், கட்ட முடியலையா, நான் இல்லையா, அப்பவும் என்ற நாமினிக்கு பணம் போயிரு. கடைசி நாள் வரைக்கும் கட்டுனா எனக்கே பணம் வந்து. தட் இஸ் அ கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட். உலகத்திலேயே இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டையும் சேர்த்து சேவ் பண்ற மெத்தட் தான் கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட். நிறைய பேரால விரும்பப்படுது. குறிப்பா இந்தியன் மைண்டில் அந்த சேவிங்கிற மெத்தடாலஜி இருக்கிறதுனால இது மாதிரி பிளான்கள் நிறைய விற்பனையாகுது. இதுதான் இதனுடைய சக்சஸுக்கு ஒரு காரணம். சரி, இதெல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால சார். நான் இன்னும் ஜீவன் லாபம் பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிக்கல. எல்ஐசி ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்துச்சு சார். இந்த லேட்டஸ்ட் பீப்புளுக்காக, 21ஆம் நூற்றாண்டுல வந்த மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணணும். எப்படி? ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணணும். அவங்க விரும்புறது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சில வருடங்களுக்கு முன்னால ஒரு அட்டகாசமான சர்வே எடுத்தாங்க. சர்வேன்னு என்ன? ஒவ்வொருத்தனா கேட்கறது, என்ன சார் உனக்கு வேணும், எப்படி, என்ன சார் உனக்கு வேணும், என்ன சார் நீ நினைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கறதுக்காக ஒரு சர்வே எடுத்தாங்க சார். யார்கிட்ட தெரியுமா? எல்லா ஏஜ் குரூப்ல இருந்தவங்ககிட்டையும் எடுத்தாங்க சார். 10 வயசு, 15 வயசு, 18 வயசு, 50, 60, 70 எல்லா வயசுக்காரங்கிட்டையும் கேட்டாங்க. என்ன பிளான் வேணும், எப்படி வேணும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல் ஜெண்டர், ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டாங்க. இந்தியா ஃபுல்லா ஆல் இன்கம் குரூப். மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன், 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன், 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன், 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சர்வே எடுத்தாங்க. லைஃப் ஸ்டைல், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ், வெரி லோயர் கிளாஸ், ஹெச்என்ஐ, அல்ட்ரா ஹெச்என்ஐ எல்லாத்துக்கிட்டையும் கேட்டாங்க சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும், என்ன சார் நீ எதிர்பார்க்குற, உங்களுக்கு என்ன பாலிசி வேணும், உன் மனசுல என்ன இருக்குன்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டாங்க. அப்படி கேட்டுட்டு ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க. நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இது இல்லைன்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. நான் அடுத்து சொல்ல போற ஒரு 20 விஷயங்கள் உங்க மைண்ட்ல இருந்திருக்கும். ஆமா சார், இப்படி ஒரு பாலிசி வேணும்னு நான் நினைச்சேன் சார், அப்படி ஒரு பாலிசி வந்திருக்கு, அதைத்தான் நான் பார்க்க போறேன். அந்த சர்வே ரிசல்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா? லோ டேர்மா இருக்கும்னு கேட்டா நிறைய பேர் லோ டேர்ம் சார், கொஞ்ச நாள்ல கட்டி முடிச்சுக்கணும் சார், கொஞ்ச நாள்ல காசு வந்துடணும் சார். லோ டேர்ம்னா என்ன? சீக்கிரம் காசு வந்துடணும் சார். வெரி குட், இருக்குது, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு எல்ஐசி சொல்லிச்சு. ஹை ரிட்டர்ன் இருக்கணும் சார். சார் இந்த ரியல் எஸ்டேட்ல பேசுற மாதிரி, தங்கத்துல பேசுற மாதிரி டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது, 3 மடங்கு ஆகுது, அப்படி வரணும் சார். ஓகே, கொடுக்குறேன், எல்ஐசி சொல்லிச்சு. பிரீமியம் கம்மியா இருக்கணும் சார். சார் லட்சத்திலேயே பேசாதீங்க, 1000த்துல பேசுங்க, 100ல பேசுங்க,
ரூபாயில பேசுங்க. எஸ் இருக்குது, நான் பண்ணி தர்றேன். ஹை ரிஸ்க் கவர் சார், ரிஸ்க் கவர் வேணும். டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ஈக்குவலான ரிஸ்க் கவர் இருக்கணும். எப்படி டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க தெரியுங்களா, மாதம் 600 ரூபாய், 1 கோடி, அப்படி ஒரு ரிஸ்க் கவர் கொடுக்கணும். கொடுக்குறேன்ட்டு எஸ் கொடுக்குறேன். லோன் கிடைக்கணும் சார். சார் ஒரு அவசர ஆத்திரம்னா போனால் லோன் கிடைக்கணும் சார், அது ஒரு நல்ல வேல்யூ இருக்கணும் சார். இருக்குது, கொடுக்குறேன். பெய்டப் ஆகணும் சார். சார் 15 வருஷம் 10 வருஷம் நீங்க கட்டணுங்கிறீங்க, என்னால் கட்ட முடியல, பாதியில் நிறுத்திட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? பண்றேன் சார். கேரண்டி இருக்கணும் சார். ஆமா, சாவரின் கேரண்டி கொடுக்குறேன். எல்ஐசியோட அனைத்து பாலிக்கும் சாவரின் கேரண்டி இருக்கு, கொடுக்குறேன். ஃப்ளெக்ஸி பேமெண்ட் இருக்கணும் சார். எப்படி சார்? மந்த்லியும் கட்டுவேன், குவார்டர்லியும் கட்டுவேன், ஆஃப் இயர்லியும் கட்டுவேன், இயர்லியும் கட்டுவேன், மாத்திட்டும் இருப்பேன். பண்ணுவீங்களா? பண்றேன் சார். ஆன்லைன்ல பாலிசி எடுக்கணும் சார். இந்த கையெழுத்து போடுறது, போட்டோ கொடுங்க, அதை கொடுங்க சார், அதெல்லாம் முடியாது சார், நான் வெளியே இருக்கேன். ஆன்லைன்ல பாலிசி எடுப்பீங்களா? ஆதார் லிங்க் பண்ணுவீங்களா? பண்ணிக்கலாம் சார். மெடிக்கல் எல்லாம் வர முடியாது, நான் வெளியே இருக்கேன், எனக்கு டைம் பத்தாது, எனக்கு டியூட்டி அப்படி. மெடிக்கல் வராது. சில சம்ம இஷ்யூ வரைக்கும் சில இன்கம் குரூப்காரங்களுக்கு மெடிக்கல் இல்லை. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் 35 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் இல்லை சார். மெடிக்கல் பண்ண வேண்டாம் சார். பிரீமியம் பிரேக் பண்ணிட்டேன், கட்ட முடியல, ஒரு 2 வருஷம் கட்ட முடியல, சேர்த்து கட்டுக்கலாமா சார்? 5 வருஷம் கட்டலினாலும் பரவாயில்ல, சேர்த்து கட்டி பாலிசி கண்டினியூ பண்ணிங்க. எப்படி 5 வருஷம் கட்டலினாலும் பரவாயில்ல, பண்ணுங்க. எனி டைம் எக்ஸிட் சார். சரண்டர் பண்ணாலும் பண்ணுவேன் சார். சரண்டர் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறீங்களா? எஸ், எனி டைம் நீங்க சரண்டர் பண்ணிட்டு போய்க்கிங்க. அசைன்மெண்ட் பண்ணுவோம் சார். சார் நான் ஒரு லோன் வாங்குறேன், ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு லோன், என்ற பாண்டை அசைன் பண்ண முடியுமா? பேங்க்கு பண்ணிக்கலாம். செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கா சார்? ஆமா இருக்கு. அப்படின்னு என்ன சார்? ஒரு லம்ப் அமௌண்டா கொடுக்க வேண்டாம், பிரிச்சு கொடுங்க, கொடுப்போம். ரைடர் ஆப்ஷன் சார். ஆக்சிடென்ட் ஆனா எனக்கு டபுள் கொடுக்கணும், கொடுக்குறேன். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், ஒரு பர்டிகுலர் வியாதி வந்துட்டா, வியாதி வந்துருச்சுன்னு தெரிஞ்சாவே எனக்கு கிளைம் கொடுக்கணும் சார், கொடுக்குறேன். ரைடர் இருக்குது, ஆப்ட் பண்ணிக்கங்க. டாக்ஸ் ரிபேட் கண்டிப்பா வேணும் சார், ஏன்னா எனக்கு டாக்ஸ் வருது. ஆமா கொடுக்குறேன், வச்சுக்கோ சார். ட்ரஸ்டட் பாண்ட் வேணும் சார். நீங்க எல்லாமே சொல்றீங்க, சம்மை சூடு சொல்றீங்க, ரிஸ்க் கவர் சொல்றீங்க, எப்ப பணம் கட்டணும்னு சொல்றீங்க, இல்லுஸ்ட்ரேஷன் கொடுப்பீங்களா? கொடுக்குறேன். ட்ரஸ்டட் பாண்ட்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன் சார். சர்வீஸ் வேணும், நான் வெளியே இருக்கேன், நான் கரெக்டாக பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஞாபகப்படுத்தணும். ரினிவல் ரிமைண்டர் கொடுக்கணும், ப்ரீமியம் வாங்கி கட்டணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும், ஆல்ட்ரேஷனாக பண்ணி கொடுக்கணும். டோர் ஸ்டெப்பில் தான் பண்ணணும், நான் எங்கேயும் வரமாட்டேன். எஸ், எங்கள் ஏஜென்ட்டுக்கு கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் இருக்கிறாங்க, நான் அங்கே சர்வீஸ் கொடுப்போம் சார். சர்வீஸ் டு நேஷன் சார். எனக்கு என்னை பற்றி மட்டுமே குறிக்கோள் இல்லை, நான் போடுற ஒவ்வொரு பணமும் என்ற நாட்டுக்கு போகணும் சார். எஸ், இந்தியாவில் நிறைய பெரிய திட்டங்கள்ல, ரயில்வேல இருந்து பவர் ப்ராஜெக்ட், வாட்டர் ப்ராஜெக்ட், இரிகேஷன் ப்ராஜெக்ட் எல்லாமே எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணுது. நீங்க கட்டுற ஒவ்வொரு ரூபாயும் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐசி ஆஃப் இந்தியா நாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குது. உங்களுடைய பணம் நாட்டுக்கு போகுது சார், நீங்க நாட்டுக்கு சேவை பண்றீங்க சார். எஸ், சர்வீஸ் டு நேஷன் கொடுக்குறேன் சார். நாமினி மோர் தேன் 1 சார். நான் ஒரு நாமினி போட மாட்டேன் சார், 2 நாமினி 3 நாமினி போடுவேன். என் ஒய்ஃபு, எங்க அம்மா, என்னோட 2 குழந்தை அல்லது 1 குழந்தை, எல்லாத்தையும் போடுவேன் சார். அப்படி பண்ணுவீங்களா சார்? இந்த பாலிசியில பண்ணி கொடுப்பேன். நண்பர்களே, இப்ப சொல்லுங்க, கிட்டத்தட்ட 20 விதமான கேள்விகளுக்கு சர்வேல பதில் சொல்லியிருக்காங்க. எல்லாமுக்கும் ஓகே சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், நான் எல்லாம் சேர்த்து ஒரே பாலிசியில் கொடுக்குறேன். என்னென்ன வெள்ளம் நீங்க இதுவரைக்கும் கிடைக்கல எல்லாம் கொடுக்குறேன். தட் இஸ் ஆன்சர் இஸ் ஒன் ஆன்சர் ஜீவன் லாப். நீங்க இதுவரைக்கும் என்னென்னவெல்லாம் மனசில் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனையும் எடுத்து ஒரே பாலிசியில் போட்டான் சார். அதனாலதான் நண்பர்களே, திருப்பதி மாற, ஜெருசலேம் மாற, மெக்கா மாற, மெதினா மாற கூட்டம் அழம்போது சார். இந்த பாலிசி பத்தி சொன்னீங்கன்னா வேற பாலிசியவே கேட்க மாட்டான் சார், உடனே வேணும்பா. ஏன் அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்குது? தட் இஸ் கால்ட் ஜீவன் லாப். அதனாலதான் கிட்டத்தட்ட 50 லட்சம் பாலிசி வித்திருக்குது, 5500 கோடியை வசூல் பண்ணியிருக்குது போன வருஷம். எல்ஐசியினுடைய வருமானத்தில் அல்லது பிரீமியம் இன்கம்ல 15%, நம்பர் ஆஃப் பாலிசியில 25% அதான் சார் விற்குது. மறுபடியும் சொல்றேன், நிறைய விற்குது, நிறைய மக்கள் எடுக்கிறான்னா அங்க என்னவோ மேஜிக் இருக்கு, என்னவோ உண்மை இருக்கு. அதைத்தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். எப்படி கஸ்டமர் கிட்ட சொல்றதுன்னு பார்க்க போறோம். நண்பர்களே, நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹவு லோ டெம்
சார் குறைந்த பிரீமியம் சார் குறைந்த வருடம் சொல்றீங்களா சார்? எப்படி சார்? ஹவு லோ டேர்ம்? எப்படி சார் டேர்ம் குறைவுன்னு சொல்றீங்க? நண்பர்களே, 16வது வருஷத்துல காசு வாங்கிக்கலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், ஏன் சார் 16 வருடம்ங்கிறது குறைவா சார்? 2 வருஷம் 3 வருஷம் தான். இல்லை நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கணும், கஸ்டமருக்கும் பதில் சொல்லணும். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 11 வருடங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில பணம் வச்சிருந்தா மட்டும்தான் அது ரைட். ஏன்? இன்கம் டாக்ஸ் ரிபேட் கொடுக்குறேன், 3 ரிபேட் கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிறீங்க இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் ஒரு பெனிஃபிட் இல்ல, 3 பெனிஃபிட். பிரீமியம் கட்டுற போது ரிபேட் கொடுக்குறேன், வட்டி வருஷமா ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுவும் ரிபேட், தள்ளுபடி. வட்டி கிடையாது, அதுக்கு டாக்ஸ் கிடையாது. மெச்சூரிட்டி வாங்குறீங்க, அதுக்கும் டாக்ஸ் கிடையாது. ட்ரிபிள் இ எப்ப கொடுக்குறேன்னா நண்பர்களே, எந்த ஒரு முதலீடும் 10 வருடத்துக்கு மேல 11 வருடத்தை தாண்டி ஒரு இடத்துல இருந்தா அதுக்கு தான் இன்கம் டாக்ஸ் ரிபேட் கிடைக்கும். அப்ப அதனாலதான் எல்ஐசி என்ன பண்ணுது, மெச்சூரிட்டி 11 வருஷத்துக்கு மேலதான் வரும். எந்த பாலிசி போட்டீங்கன்னாலும் சரி, அதுலனாலதான் நான் இது 16 வச்சிருக்கிறேன், மினிமம் வச்சுட்டேன். சார் 16வது வருஷமே நீ மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். சார் ஒரு 10 வயசு பையன், அவனுக்கு எது மினிமம்? ஆனா எனக்கு ஒரு 30 வருடத்துக்கு மேல வந்தா தானே அது மெச்சூரிட்டி, அதானே நல்லா இருக்கு, அதான் மினிமம். 21 வருஷத்துல நீங்க வாங்கிக்கீங்க. ஒரு யங்கர், ஒரு 25 வயசு பையன், ஆனா எனக்கு 25 வருடத்துல கொடுங்க, 30 வருஷம் 40 வருஷம் வேண்டாம், அவனுக்கு அதான் மினிமம். அப்ப நான் என்ன ஆரம்பிச்சிட்டேன், 16 வருஷத்துல வேணாலும் நீ மெச்சூரிட்டி வாங்கிக்கோ, 21 வருடத்துல வேணாலும் மெச்சூரிட்டி வாங்கிக்கோ, 25 கழிச்சுங்கனாலும் வாங்கிக்கோ. நான் 3 சான்ஸ் கொடுத்துட்டேன், மினிமம் கொடுத்துட்டேன். ஹவு லோ டேர்ம் அப்படின்னா லோ டேர்ம் 16. ஹவு லோ பிபிடி? சார் பிரீமியம் எவ்வளவு வருஷத்துல கட்டி முடிக்கலாம் சார்? இங்கதான் அட்ராக்ஷன். ஐயா 16 வருஷத்துல நீ காசு வாங்கிக்கோ, ஆனா 16 வருஷம் கட்ட வேண்டாம். எப்படி? 16 வருஷத்துல நான் உனக்கு மெச்சூரிட்டி கொடுத்துட்றேன், 16 வருஷமும் கட்டணுமா? கட்ட வேணாம், 10 வருஷத்தோடு நிறுத்திக்கோ. பிரீமியம் கட்டுறது எப்ப நிறுத்திக்கலாம், அதுக்கு இன்கம் டாக்ஸுக்கு சம்மந்தம் இல்லை. பணம் வாங்குறதா லாங் டேர்ம்ல வாங்கணும். 10 வருஷத்துல நிறுத்திக்க சார். எஸ், 50 வயசுக்காரன் கூட சொல்லுவான் சார், ஆமா சார் 10 வருஷத்துல நிறுத்திக்கலாம். இல்லை, சிம்பிள். ஒரு லேடி நான் 10 வருஷத்துல முடிச்சுக்கிறேங்க. ஒரு என்ஆர்ஐ கேட்பார், சார் நான் 10 வருஷம் தான் ஃபாரின்ல வேலை செய்வேன், கொடுத்துட்றேன். ஒரு பிசினஸ் பண்றவர் 10 வருஷத்துல பண்ணுவார், 10 வருஷத்துல முடிச்சுக்கோ. திஸ் இஸ் அட்ராக்ஷன். லோ பிபிடி. ஹவு லோ பிபிடினா 10 வருஷத்துல கட்டி முடிச்சுக்கலாம். 16 வருடத்துல காசு வாங்கணும்னா 10 வருஷத்துல கட்டி முடிச்சுக்கலாம். 15 வருடத்துல முடிச்சுக்கலாம் பிரீமியம் கட்டி. எப்படி? 21 வருஷத்துல காசு வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா 15 வருஷத்துலயே முடிச்சுங்க சார். 6 வருஷத்துக்கு முன்னாலேயே பிரீமியத்தை நிறுத்திடுங்க சார். கடைசி 6 வருஷம் பிரீமியம் கட்ட வேணாம் சார், ஃப்ரீ சார். ஆமா, ஃப்ரீ. பிரீமியம் கட்ட வேண்டாம், இஎம்ஐ ஃப்ரீ, டியூ ஃப்ரீ, என்ன வேணாலும் வச்சுக்க, பிரீமியம் ஃப்ரீ. கடைசி 15 வருஷம் கட்டிட்டு 6 வருஷம் பிரீமியம் கட்ட வேண்டாம். அடுத்தது சார் ஒரே ஒரு வருடம் பிரீமியம் எச்சா கட்டுங்க, அடுத்து 9 வருஷம் பிரீமியம் கட்ட வேண்டாம். தட் இஸ் அட்ராக்ஷன். தட் இஸ் ஹவு லோ பிபிடி. நான் எவ்வளவு டேர்ம் கம்மியா சொன்னான்னு சொல்லிட்டேன், எவ்வளவு பிரீமியம் பேயிங் டேர்ம் கம்மியான்னு சொல்லிட்டேன். சரி சார், பிரீமியம் குறைவா இருக்கா? எனக்கு இதெல்லாம் அட்ராக்ஷன் இல்லை சார், எனக்கு சின்ன பிரீமியம் ஏதாவது சார். ஹவு பிரீமியம் ஸ்டார்ட்ஸ் வித்? சார் எவ்வளவு ரூபா சார் கம்மியா கட்டலாம்? 27 ரூபாய் ஒரு நாளைக்கு, 825 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. இதுதான் மிக குறைந்த பிரீமியம். அதனாலதான் நான் சொன்னேன், மாசம் 10,000 ரூபாய் வாங்குறவனுக்கு இந்த பாலிசி கொடுக்கலாம், 10 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு கொடுக்கலாம். குறைந்த பிரீமியங்க. மேக்சிமம் பிரீமியத்துக்கு லிமிட் இல்லை சார், எவ்வளவு வேணாலும் கட்டலாம். குறைந்த பிரீமியம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? 27 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு சேமிப்பீங்க சார். சார் ஒரு டீ, ஒரு காஃபி, சமோசாவும் டீயும் சாப்பிட்டீங்கன்னா 50 ரூபா வரும். அண்ணா நீங்க ஒரு டீ சாப்பிட்ற செலவில், ஒரு காஃபி சாப்பிட்ற செலவில் நான் உங்களுக்கு ஒரு பாலிசி கொடுக்குறேன்னா, இந்த ஜீவன் லாப் பாலிசியில கொடுக்கலாம். லோ பிரீமியம், ஸ்டார்ட் வித் 27 rupees பெர் டே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் விஷயம். அடுத்தது ஹை ரிட்டர்ன். எல்லாரும் கேட்கறது தான், சார் எவ்வளவு லாபம் வரும்? எப்படி? எவ்வளவு லாபம் வரும்? நண்பர்களே, 1 கோடி ரூபாய் மெச்சூரிட்டி வாங்கணும்னா, 1 கோடி ரூபாய் டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி வாங்கணும்னா 30 லட்சம் ரூபாய் கட்டி முடிச்சா போதும். இதுதான் இந்த பாலிசியில அட்ராக்ஷன். எந்த பாலிசி நீங்க எப்படி வேணாலும் கணக்கு போட்டு பாருங்க. 30 லட்சம் கட்டி முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இயர்ல 1 கோடி ரூபாய் மெச்சூரிட்டி கிடைக்கும். 50 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி வேணும்னா 15 லட்சம் கட்டி முடிச்சா போதும். நீங்க கணக்கு போடுங்க, 3 மடங்கு வரும்.
ரியல் எஸ்டேட்டில் பேசுகிறவன், தங்கம் பேசுகிறவன், ஷேர் மார்க்கெட்டில் பேசுகிறவங்களாம் இதுதான் பேசுவான். அண்ணா ஒரு பர்டிகுலர் இயரில் உங்களுக்கு 3 மடங்காக மாறிடுண்ணா, அதே தான் நானும் சொல்கிறேன். அண்ணா நீங்கள் கட்டி முடிங்க, ஒரு பர்டிகுலர் இயரில் உங்கள் சொத்து 3 மடங்காக மாறிடும், கேரண்டீடு. மெயின்டைன் பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், டாக்குமெண்ட்டை மாற்றிடுவானோன்னு பயப்பட வேண்டாம், விலை இறங்கிருமோன்னு பயப்பட வேண்டாம், மார்க்கெட் கவுந்துருமோன்னு பயப்பட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். கேரண்டியை நான் கொடுத்துருக்கேன். இதுதான் ஹை ரிட்டனுக்கான ஒரு அட்டகாசமான பிளான். இந்த 3ம் பிளஸ் நான் சொன்ன 20 இருக்கிறதுனால தான் இந்த பிளான் அடிச்சு பட்டாசு கலப்புதுங்க. இந்தியா ஃபுல்லா செம்மையா விற்பனையாகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இது மட்டும்தான். நண்பர்களே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஷயம் உண்மையாலுமே சீரியஸா இருக்கு, உபயோகமா இருக்குன்னா இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே அடுத்த சப்ஜெக்ட் என்ன பேசலாம் அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, ஹவு டு ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜென்ட் கான்செப்ட் வந்துட்டு எல்லாம் ஓகே, நான் புரிஞ்சிச்சுன்னா நிறைய அட்ராக்ஷன் இருக்குன்னா எல்லாம். ஆனால் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி தலைவரை ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு கஸ்டமர் கிட்ட நான் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி ஒரு கஸ்டமர் கிட்ட நான் எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு சின்ன பையன், ஒரு லேடி, ஒரு அப்பா, ஒரு பெரிய ஆளு, அவர்கிட்ட நான் எப்படி சார் இந்த பாலிசியை சொல்லணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிங்க. இங்கே தான் கதையை ஆரம்பிக்க போகுது. நிறைய பேர் இந்த இடத்துல வெளியே போயிடாதீங்க, இங்கே தான் ஆரம்பிக்க போகுது. உனிதான் விற்பனை டெக்னிக் சொல்லி கொடுக்க போறேன். ஹவு டு ஸ்டார்ட் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே அட்ராக்ஷனாக சொல்லணும்னா என்ன கட்டுற என்ன கிடைக்கும், இதை மட்டும் கஸ்டமர்கிட்ட சொன்னால் போதும். அவர் அதைத்தான் ரொம்ப நேரமாக உங்ககிட்ட எதிர்பார்ப்பார். நீங்கள் அது வரும் சார், இப்படி வரும் சார், என்ன வேணாலும் சொல்லுங்க. கஸ்டமர் என்ன நினைப்பார், எவ்வளவு நான் கட்டுவேன், எவ்வளவு எனக்கு கிடைக்கும், இதைத்தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருப்பார் நண்பர்களே. அதனால எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஹவுஸ் டு ஸ்டார்ட்னா ஆஸ்க் வித் நம்பர். சார் டைரக்டா பிரீமியத்தை கேளுங்க. எப்படி கேட்குறேன் பாருங்க. அண்ணா 125 rupees பெர் டே நீங்க பிரீமியம் கட்டுறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா எப்படி, 125 ரூபாய் ஒரு நாளைக்கு சேவ் பண்றதுக்கு நீங்க தயாரா? ஒரு நாளைக்கு 125 ரூபாய் தாராளமா சார். 1500 சம்பாதிக்கிறோம், 2000 சம்பாதிக்கிறோம், 3000 சம்பாதிக்கிறோம்லாம் இருக்கான். நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 125 ரூபாய் நீங்க சேவ் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? 25 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி கொடுக்குறேன், 25 லட்சம் ரூபாய் ரிஸ்க் கவர் கொடுக்குறேன். அண்ணா முத நாள் இருந்து கடைசி நாள் வரைக்கும் 25 லட்சம் ரூபாய் பாதுகாப்புனா, முதல் வருஷமே உங்களுக்கு ரிஸ்க் கவர் கொடுத்துறேன். ஏதாவது ரிஸ்கானா 25 லட்சம், எதுவும் ஆகலை கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி கொடுத்துறேன். பிரீமியம் 125 ரூபாய். இவ்வளவுதான். இப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணணும். எத்தனை வருஷம் கட்டுறது, என்ன கட்டுறது, என்ன பாலிசி, என்ன பிரீமியம், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனா 125 ரூபாண்ணா. இல்ல சார் 125 ரூபாய்ங்கிறது கொஞ்சம் அதிகமா தெரியாது சார், 65 ரூபாய் சொல்லு. இல்ல சார் 125 ரூபாங்கிறது கம்மியா தெரியுது சார், 250 ரூபாய் சேவ் பண்ணுங்கன்னா 50 லட்சம் கொடுத்துறேன், 50 லட்சம் ரிஸ்க் அவர் கொடுத்துறேன். இல்லைண்ணா இன்னும் அதிகமாகவே கட்டலாம்ண்ணா, அவர் கொஞ்சம் நல்ல பார்ட்டினா, அண்ணா சேவ் ₹500 பெர் டே, 500 rupees சேவ் பண்ணுங்கண்ணா. 1 கோடி ரூபாய் ரிஸ்க் அவர் கொடுத்தாருன்னா 1 கோடி ரூபாய் மெச்சூரிட்டி கொடுத்தாருண்ணா. இப்படித்தான் ஜீவன் லாப பேசணும். 500 rupeesனா மந்த்லி எவ்வளோ, 15,000 ரூபாய். வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய், 1.25 லட்சம் ரூபா வரும். இப்படித்தான் லட்சக்கணக்கில் பிரீமியம் வாங்கணும். சொல்றது நான் என்ன சொன்னேன், 500 rupeesன்னு. செக் எவ்வளவு வாங்குறேன், 1.25 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவேன். அப்ப பேசுறது ஜீவன் லாப நம்பர்ல பேசு. அண்ணா ஜீவன் லாபம்னு ஒரு பாலிசி வந்திருக்குன்னா போடுறீங்களா? வேணாம், பேசாத, நம்பர்ல பேசு. 125 ரூபாய் பெர் டே, 250 ரூபாய் பெர் டே, 500 ரூபாய் பெர் டே நீங்க சேமிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன். சிம்பிள். பேசுறீங்கன்னா அப்படியா, அது எப்படி பேசலாமே பார். ஜீவன் லாப் பாலிசி போடுறீங்களா, எல்ஐசி பாலிசி போடுறீங்களா, வேணான்றவர். நண்பர்களே, தட் இஸ் அ பாயிண்ட். நான் ஏஜென்ட்டுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு இப்படி பேசி பழகாதீங்க. ஜீவன் லாப் பாலிசியை நம்பர்ல பேசுங்க. லாப்ல ஒரு மேஜிக் இருக்கு. எப்படி ஜீவன் லாப்ல ஒரு மேஜிக் இருக்கு, சொல்ல போறேன், நல்ல மைண்ட்ல வச்சுங்க. இப்படி எல்லாம் சொல்லணும். அடுத்த 2வது மெத்தட், அண்ணா 5000 ரூபாய் மாசம்ண்ணா, நான் பெர் டே எல்லாம் சொல்ல. இப்போ ஒரு கஸ்டமர் கொஞ்சம் நல்லா பேசுவார், நல்லா புரிஞ்சுக்குவார், ஒரு எஜுகேட்டர். அண்ணா 5000 ரூபாய் மாசம் கட்டுங்கண்ணா, நான் உங்களுக்கு ஒரு 3 காம்பினேஷன் சொல்றேன்னா நீங்க எது வேணாலும் எடுத்துக்கண்ணா. 3மே அட்டகாசமான காம்பினேஷன் தான்.
எப்படி சொல்றேன் நானு, அவர் என்ன விரும்புவார்னு எனக்கு தெரியல. குறைவா கட்டலாம்னு நினைப்பாரா, அதிகமா கட்டலாம்னு நினைப்பாரா, ரொம்ப வருஷம் கட்டலாம்னு நினைப்பாரா, சீக்கிரம் முடிச்சுக்குவாருன்னு நினைப்பாரா, என்ன நினைப்பாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா அவர் எப்படி டெஸ்ட் பண்ணணும் தெரியுமா? 5000 ரூபாய் மாசம்னா ஃபர்ஸ்ட் சான்ஸ்னா 10 வருஷம் மட்டும் பிரீமியம் கட்டுங்கண்ணா போதும். எப்படி 5000 ரூபாய் மாசம் 10 வருஷம் மட்டும் பிரீமியம் கட்டுங்கண்ணா, அண்ணா 11 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி வாங்கிக்கணும். சிம்பிள். பைத்தன் சம்பது 5 லட்சம் கட்டுறாரு, 11 லட்சம் வாங்கிக்கிறாரு, அப்படியே டபுள். அண்ணா டபுள் விட கொஞ்சம் அதிகமாக வரும்ண்ணா, வாங்கிக்கணும். வெரி ஹாப்பி. ஓ சூப்பராக இருக்கேப்பா. அண்ணா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குண்ணா. அண்ணா அதே 5000 ரூபாயை 15 வருஷம் கட்டினா 22 லட்சம் ரூபாய் வாங்கிக்கணும். அண்ணா 5 வருஷம் தான் எச்சா கட்டுறீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். 10 வருஷம் கட்டினா 11 லட்சம்ங்கிறேன். அடுத்த 5 வருஷம் தான் எச்சா கட்ட சொல்றேன், பாதி தான் கட்ட சொல்றேன், ஆனா டபுள் பண்றாங்க. எப்படி 10 வருஷம் கட்டினா 11 லட்சம் கிடைக்குது, 15 வருஷம் கழிச்சுன்னா 16 லட்சம் தானே கிடைக்கணும், எப்படி 22 லட்சம் கிடைக்குது? அண்ணா அதுதானே இந்த பாலிசி. சூப்பரான பாலிசினா ஒரு 5 வருஷம் கட்டினீங்கன்னா என்ன பண்றேன், 22 லட்சம் கொடுக்குறேண்ணா. சூப்பர், எக்ஸைட் ஆயிடுவார் கஸ்டமர். வெரி குட். அண்ணா இன்னொன்னும் இருக்கு, அதையும் பார்த்துருங்க. இதுதான் மேஜிக், இதுதான் லாபோட மேஜிக். நீங்க தெரிஞ்சீங்களா தெரியுங்க எனக்கு தெரியாது. இப்படிதான் பாலிசி விற்கணும். லாப் மேஜிக் இங்கதான் இருக்குது. செம்மையான பாயிண்ட். இதை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா பல லட்சம் பிரீமியம் வாங்கலாம். எப்படி அண்ணா, ஒரு வருடம் மட்டும் எச்சா கட்டுங்கண்ணா. எப்படி ஒரே வருஷம் எச்சா கட்டுனா 16 வருஷம் கட்டினா அதே 5000 ரூபாண்ணா. ஒன் இயர் அதை மட்டும் எச்சா கட்டினா அண்ணா 33 லட்சம் மெச்சூரிட்டி வாங்கினா முடிஞ்சுதா அண்ணா? 10 வருடம் கட்டுங்க 11 லட்சம் வாங்க, 15 வருஷம் கட்டுங்க 22 லட்சம் வாங்க. இந்த ரெண்டையும் பேசிட்டு இருக்கிற போது அவர் எதை பார்த்துட்டு இருப்பாரு, 10 வருஷத்தை பார்த்துட்டு இருப்பாரு. 15க்கு பதிலா அண்ணா 16 வாங்கினா, ஒரே வருஷம் எச்சா கட்டினா 11 லட்சம் எச்சா தரணா. 1 இயருக்கு 11 லட்சம் எச்சா வருது. எஸ் கொடுக்குறேன், உண்மை. 33 லட்சம் வாங்கிக்கணும். கஸ்டமர் வேற எங்காவது பார்ப்பாருங்கிறீங்க? தட் இஸ் a லாப் மேஜிக். இப்படிதான் பேசணும். ஜீவன் லாப் போடுங்க சார், எல்ஐசி பாலிசி போடுங்க சார், கேட்காதீங்க. அண்ணா 5000 ரூபாய் கட்டினா 10 வருஷம் கட்டினா இவ்வளவுண்ணா, 15 வருஷம் கட்டினா இவ்வளவுண்ணா, 16 வருஷம் கட்டினா இவ்வளவுண்ணா, ஒரே வருஷம் எச்சா கட்டுறேன். நண்பர்களே 20 செகண்ட்ல இந்த பாலிசி வித்துடலாம். 20 செகண்ட் தான், 20 செகண்ட்ல ஜீவன் லாப் பாலிசி விற்கலாம். இப்படி பேசினா விற்கலாம். என்னென்னவோ பேசாதீங்க, எவ்வளவு கட்டினா எவ்வளவு கிடைக்கும். தட் இஸ் a லாப் மேஜிக். இப்படி பேசணும். சரி, அடுத்து இன்னொரு டெக்னிக் சொல்றேன். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்ஐசி இதை மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த பாலிசியை டிசைன் பண்ணி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையான எனக்கு தெரியாது. பாப்கார்ன் மார்க்கெட்டிங்னு உலக ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டிங் மெத்தட் இருக்கு. முதல்ல சினிமா தியேட்டர்ல தான் இந்த மார்க்கெட்டிங் கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்மால் கப்ல பாப்கார்ன் வைப்பாங்க. எவ்வளோங்க? $3, $5, $2 போடுவான். எப்படி $3 ஒரு சின்ன கப்ல இருக்கும். பக்கத்துல இன்னொரு பெரிய டப்பா இருக்கு, நிறைய இருக்கும். அதுல $7 இருப்பாங்க. வந்தவங்க எல்லாருமே என்ன பார்ப்பான் தெரியுங்களா? $3 தான் வாங்குவான். ஏன்னா அதுதான் கம்மியா இருக்கு. சின்னதை வாங்கணும்னு நம்ம மூளை சொல்லும். குறைவான விலையில் இருக்கிற பொருளை வாங்க சொல்லி நம்ம மூளை எப்பவுமே சொல்லும். தட் இஸ் அ மைண்ட். நம்ம மனிதனுடைய மூளை எப்படி டிசைன் பண்ணி இருக்குது? சின்ன பொருள் விலை கம்மியா இருக்கிறது வாங்கிட்டு போ, இதுதான் டிசைன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? சின்ன பொருளவே தான் வாங்குவேன். கடைக்காரர் பார்த்தாரு, என்னடா அது நிறைய பொருள் கொடுக்குறேன் நான், $3 $7 கிட்டத்தட்ட $10 பொருள் உள்ள வச்சிருக்கேன், ஆனா யாரும் வாங்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணாருன்னா, அடுத்த 2வது நாள் ஷோவுக்கு வரும்போது இடையில இன்னொரு பாக்கெட் வச்சார். $6.50. $3, $6.50, $7. இதுக்கு பேர் டெக்காய் எஃபெக்ட்னு பேர் சார். சார் இதெல்லாம் நான் சொல்லலை, சும்மா சொல்லேன், நான்லாம் கண்டுபிடிக்கல. கூகுளில் போய் அடிங்க, டெக்காய் அப்படின்னு போடுங்க, பாப்கார்ன் மார்க்கெட்டிங் போடுங்க, பக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த டெக்னிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி? 10 வருடம் கட்டுங்க சார், ஒரு பெனிஃபிட். 15 வருடம் கட்டுங்க சார், ஒரு பெனிஃபிட். சார் 16வது வருடம் கட்டுங்க, ஒரே வருஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கட்டுங்க. எவ்வளவு டபுள் ஆகுது பாருங்க. அந்த பாப்கார்னு $6.50 கொடுத்தீங்கன்னு இந்த பாக்கெட் கொடுக்குறேன் சார், 50 பைசா எச்சா கொடுங்க, பெரிய பாக்கெட் கொடுக்குறேன், டபுள் வருது. எதை கம்பேர் பண்ணுவான் மனுஷன்? இப்போ முதல்ல $3 $7 கம்பேர் பண்ண மனுஷன் இப்ப 6.5 ரூபீஸையும் 7 ரூபீஸையும் கம்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்?
₹7 வாங்குவான். நண்பர்களே, நாம யாரையும் ஏமாத்தல, யாரையும் மோசம் பண்ணல. ஒரு மனுஷனுக்கு அவன் கொடுக்குற காசை விட அதிகமா கொடுக்குறேன். ₹7 வாங்கிட்டு கிட்டத்தட்ட ₹15 பொருள் நான் கொடுத்துருக்குறேன். சந்தோஷமா விற்கலாம். தட் இஸ் அ பாப்கார்ன் மார்க்கெட்டிங். என்ன சார் சொல்ல வர்றீங்க? ஜீவன் லாபம் கொடுக்குற போது நம்பர்ல பேசணும். முதல்ல சொல்லிட்டேன், ₹125 கட்டுங்க சார் ஒரு நாளைக்கு, ₹65 கட்டுங்க சார், ₹250 கட்டுங்க சார், ₹500 கட்டுங்க சார் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு நம்பர்ல பேசிட்டு லோ டேர்ம் இருந்து ஹை டேர்ம் போகணும். நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன், லோ டேர்ம் என்ன, 10 வருஷம் தான் முதல்ல சொல்லணும். அட்ராக்ஷனா இருக்கும். அண்ணா 10 வருஷம் கட்டுங்கண்ணா, 16வது வருஷத்துல இத்தனை லட்சம் வாங்கிக்கணும், ₹5000 கட்டுனா, அல்லது ₹10,000 பேசுங்க, 15 பேசுங்க, எப்படி வேணும் பேசுங்க. ₹5000 கட்டுங்கண்ணா, 11 லட்சம் வாங்கிக்கணும், 10 வருஷம் கட்டினா போதும். நல்லா இருக்கேப்பா. அடுத்தது 15 சொல்லுங்க. ஆனா ஒரு ஆப்ஷன் இருக்கு சொல்றேன், 15 வருஷம் கட்டினா. ஆனா கடைசி ஒரு ஆப்ஷன் சொல்றேன், செம் ஆப்ஷன். இதே நீங்க பாத்துக்கன்னா கடைசியில தெரியலன்னு சொல்ல வேண்டாம்னா, ஒரே வருஷம் எச்சா கட்டுங்கண்ணா, தட் இஸ் ஆப்ஷன். எப்பவுமே லோவர் சொல்லிட்டு ஹையர் போகணும். எடுத்தோன்னே 25 வருஷம் கூடாது, டென்ஷன் ஆவாங்க கஸ்டமர். ஏன் நான் சொன்னேன், நம்ம சர்வே பண்ணதுல இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் நிறைய நாள் கட்டுறதையோ நிறைய நாள் கழிச்சு பணம் வாங்குறதையோ விரும்புறது இல்லை. ஆனா லாபம் வருதுன்னு ப்ரூவ் பண்ணீங்கன்னா வாங்கிக்கலாம். கான்செப்ட் ஃபார் ஜீவன் லாப். நண்பர்களே, ஃபைனல் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்லைட்ல சூப்பர் டூப்பர் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன். இது வரைக்கும் உங்க லைஃப்லயே அப்படி ஒரு கான்செப்ட் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அடுத்த ஸ்லைட்ல சூப்பர் டூப்பர்னு என்ன, செம்ம ஹிட்டு. அதை சொன்னீங்கன்னா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, படிச்சவன் படிக்காதவன், புரிஞ்சவன் புரியாதவன், இன்டெலிஜென்ட் ஒண்ணுமே தெரியாது, எல்லாருமே எனக்கு முதல்ல இந்த பாலிசி கொடுக்கும்பா. அப்படி ஒரு கான்செப்ட் நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்ல போறேன். சூப்பர் டூப்பர் கான்செப்ட். கடைசி வரைக்கும் தயவு செஞ்சிருங்க, அதான் கடைசி ஸ்லைட். சரி, கான்செப்ட் ஃபார் ஜீவன் லாப். சார், ஜீவன் லாப்ல என்னென்னலாம் சொல்லி விற்கலாம்? ஒரே பாலிசி தான், ஆனா எல்லாத்துக்கும் விற்கலாம், எல்லா தேவைகளுக்கும் விற்கலாம். கான்செப்ட்னா என்ன சார்? பாலிசி பேரை சொல்லி விற்காதீங்க ஐயா. கார் வாங்கிட்டீங்கன்னா உங்க பையனையும் பிள்ளையுமே மலையில நனையாம ஸ்கூலுக்கு கூட்டு போகலாம், உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போகலாம், வைஃபை கூட்டிட்டு மந்த் எண்டில் வீக்கெண்டில் ஜாலியா ட்ரிப் போகலாம் சார். உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஜாலியா போய் கார்ல இறங்கலாம் சார். அதுக்கு தான் சார் கார்னு சொல்லணும். இதுதான் என்ன சொல்றது, கான்செப்ட். சார் கார் வாங்க, 1500cc கார் சார், வேகமா போகும் சார், கிலோமீட்டர் அதிகமாக கிடைக்கும் சார். தட் இஸ் அ டெக்னிக்கல். என்ன சொல்லி விற்கணும்? கஸ்டமருக்கு அந்த பெனிஃபிட்டை சொல்லி விற்கணும். அதுக்கு பேர் தான் கான்செப்ட் செல்லிங். அப்படி ஒரு 3 விஷயத்தை நான் சொல்ல போறேன். இப்படி சொல்லி பாலிசி விற்க. இப்படி சொல்றதுக்கு பதிலா முதல்ல நான் சொன்ன பிரீமியத்தை சொல்லி விற்கலாம். அண்ணா ₹5000 கட்டினா, ₹10,000 கட்டினா, ₹5,000 கட்டினா, இல்லைன்னா டெய்லி ₹125 சேவ் பண்ணா, டெய்லி ₹65 சேவ் பண்ணா இத்தனை லட்ச ரூபா வரும்னா அப்படியும் விற்கலாம். இன்னொன்னு அதுக்கு முன்னால அண்ணா நான் ஒரு அருமையான விஷயம் சொல்றேன், ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்? அசட் கிரியேஷன். ஆனா சொத்து சேர்த்துக்கலாங்க. எல்ஐசியில் அசட் கிரியேஷன் பிளான் வந்திருக்கு. கேஷ் தானே கிங். உங்களோட 60வது வயசுல ₹1 கோடி நான் செட்டில் பண்ணிடுறேன். டாக்ஸ் ஃப்ரீ, 100% டாக்ஸ் ஃப்ரீ, ஒயிட்ல வரும். என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அசட் சேர்த்தலாம் எல்ஐசியில். அட்டகாசமான ஒரு பிளான் வந்துருக்கு, சொல்லட்டுமா அண்ணா? பென்ஷன் கார்பஸ். ஒரு பென்ஷன் வாங்கணும்னா ஒரு பெரிய அமௌண்ட் என்ற கையில் இருக்கணும். அந்த அமௌண்ட்டை கையில் தூக்கி பேங்க்ல வச்சுட்டு மாசம் மாசம் ₹1,00,000 வட்டி வாங்கிக்கலாம். நான் ₹1 கோடி பென்ஷன் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி தரேன். அதை வச்சுட்டு நீங்க பென்ஷன் வாங்குங்க. பென்ஷன் பண்ணலாமா? ஜீவன் லாப் ஒர்க் அவுட் ஆகும். அசட் கிரியேஷனுக்கு ஜீவன் லாப் ஒர்க் அவுட் ஆகும். பேசலாம், ஜீவன் லாபம் என்ன வேணும் பேசலாம். ஆனா சைல்டு எஜுகேஷனுக்கு, குழந்தைக்கு 1 வயசு, 21 வயசுல கண்டிப்பா ஃபாரின் போவான். நான் ஒரு பிளான் சொல்றேன், இன்வெஸ்ட் பண்ணுங்க. 21வது வருஷம் ₹50 லட்சம் தரேன். பொண்ணு ஃபாரின் அனுப்பிச்சு படிக்குவீங்க, முடிச்சது. தட் இஸ் சைல்டு எஜுகேஷன். சார், ஒரே பிளான அசட் கிரியேஷனுக்கும் பேசுங்க, பென்ஷனுக்கும் பேசுங்க, சைல்டு எஜுகேஷன் பேசுங்க. கார்பஸ் அமௌண்ட் ரெடி பண்றது தான் சார். அந்த அமௌண்ட்டை எதுக்கு பண்றீங்க? அசட் கிரியேஷன் பண்றதுக்கும் பேசலாம் சார். அந்த அமௌண்ட்டை பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு பென்ஷன் வாங்கிக்கணும் பேசலாம் சார். அந்த அமௌண்ட் வச்சுட்டு ஃபாரின் யூனிவர்சிட்டியில கட்டி உங்க குழந்தைய ஃபாரினுக்கு அனுப்பிச்சிடணும் பேசலாம். தட் இஸ்
ஜீவன் லாப் கான்செப்ட் செல்லிங். இல்லை சார் நான் பிரீமியம் சொல்ல, அதனோட பலனை சொல்ல போகிறேன் சார், இப்படி சொல்லுங்க. மறுபடியும் ஃபைனல் ஸ்லைடுக்கு வந்துட்டேன். நண்பர்களே, இதை மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் இந்த பிளான் எனக்கு பிடிக்கல சார்னு சொல்லிட்டான், என்னை கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான பிரீமியத்தை நான் கொடுக்குறேன். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் சொல்கிற இந்த சூப்பர் டூப்பர் கான்செப்டை மட்டும் ஒருத்தருக்கு சொல்லி அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்னோட மொபைல் நம்பர் கீழே இருக்கு, 9790546154. இந்த நம்பர் கூப்பிட்டு நான் இப்படி ஒன்று சொன்னேன் சார், அவர் வேணான்னு சொல்லிட்டார் சார், இது நல்ல இல்லை சார்னு சொல்லிட்டாருன்னா அந்த பிரீமியத்துக்கு ஈக்குவலாக நான் உங்களுக்கு பண்ண தரேன். சூப்பர் டூப்பர் கான்செப்ட் என்ன தெரியுமா? மிக்ஸ் வித் யுவர் டேர்ம். சார் ஜீவன் லாப் கூட யுவர் டேர்ம் இப்போ வந்திருக்கிற ஒரு லேட்டஸ்ட் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை மிக்ஸ் பண்ணு. எப்படி மிக்ஸ் பண்றது? 30 வயசுக்கார், 25 வயசுக்கார், நல்லா ஏன் பண்றார், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றார், அழகா சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க தெரியுமா? நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாண்ணா சார். 500 ரூபாயில் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவார். ஒரு என்ஆர்ஐ கிட்ட பேசுங்க, நல்ல பிசினஸ் மேன் கிட்ட பேசுங்க, நல்ல ஏன் பண்றேன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாண்ணா, 510 ரூபா கட்டினா நான் என்ன கொடுப்பேன் தெரியுமா? 1 கோடி ரூபாய் இன்னையில இருந்தே கொடுத்துறேன். டே 1ல இருந்து. அண்ணா நீங்க முதல் 510 ரூபா கட்டுற அன்னையில இருந்தே 1 கோடி கொடுத்துறேன். கவரேஜ் எஸ், நேச்சுரல் டெத், நேச்சுரல் டெத், ஆக்சிடென்ட் டெத், நான் என்ன வந்தாலும் சரிண்ணா நான் 1 கோடி ரூபா கவரேஜ் கொடுத்துறேன் உங்க ஃபேமிலிக்கு. 510 ரூபா கட்டுற முதல் நாள்லயே நான் என்ன பண்ணிட்டேன்? 1 கோடி ரூபா கவரேஜ் கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் டேவில் இருந்து. ஆனா எண்டு டே அன்னைக்கு உங்க டேர்ம் முடிகிற அன்னைக்கு டோன்ட் வரினா நான் உங்களை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன்னா 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்துறேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க, பாலிசி ஆரம்பிக்கிற நாளில் முதல் நாள் இருந்து 1 கோடி ரூபா பாதுகாப்பு கொடுத்துட்டேன். பாலிசி முடிகிற கடைசி நாள் அன்னைக்கு உங்களை நான் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன்னா, எல்ஐசி வெறுங்கையோட யாரையும் அனுப்பாதுன்னா இந்த நான் 1 கோடி ரூபா வச்சுக்கணும் கொடுத்துட்டேன்னா 100% கேரண்டிங்க. பொய் ஏமாத்துறது மார்க்கெட்டிங் எதுவும் கிடையாது. மார்க்கெட் லிங்க் எல்லாம் கிடையாது. சாதாரண வட்டி கொடுக்குற பிளான். இப்படி சொல்லி நிறுத்திட்டீங்கன்னா எப்படியும் பாரு, யுவா டேர்மை மிக்ஸ் பண்ணுங்க. 1 கோடி ரூபாய் யுவா டேர்ம், 10 லட்சமோ 5 லட்சமோ 5 லட்சமோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா 40 லட்சம் ரூபாய் செம்ம ஷூட் என்ன பண்ணுங்க, ஜீவன் லாபு கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் யுவா டேர்மை உள்ள மிக்ஸ் பண்ணீங்கன்னா பிரீமியம் அழகா மேட்ச் ஆகும். ஏஜ் அதிகமாக இருக்குதா கொஞ்சம் மாத்திக்கங்க. சிம்பிள் தான். யுவா டேர்மையும் ஜீவன் லாபையும் மிக்ஸ் பண்ணினீங்கனால் 1 கோடி ரூபாய் ரிஸ்க் கவர் 25 வருடம், 1 கோடி ரூபாய் மெச்சூரிட்டி 25வது வருஷம் முடிஞ்சனைக்கு. திஸ் இஸ் அ சூப்பர் டூப்பர் கான்செப்ட். இந்த பிளானை சொல்லி பாருங்க. இந்த பிளானை யாரும் வாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க லட்சத்துல கமிஷன் வாங்கலாம், லட்சத்துல பிரீமியம் வாங்கலாம். நன்றி நண்பர்களே.